வெல்கம் டு ஹலோ நம்ம குடும்பம். இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இது நம்ம ரூட் கார்டனில் காய்ச்ச வெண்டைக்காய். வெண்டைக்காய் ஆக்சுவலாக ரொம்ப ஹெல்தியான ஒரு வெஜிடபிள். பட் அதில் குழப்ப தன்மை இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் அதை சமைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவோம். இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக இது எப்படி பண்ணுறது, சிம்பிள் பட் டேஸ்டியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கும்போது இது வெண்டைக்காவை நல்லா கழுவி பொடியாக நறுக்கிக்கலாம். வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அவ்வளோதான். கருவேப்பிலை, இவ்வளோ தான் இதோட இன்க்ரீடியன்ஸு. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம். இப்போ நம்ம இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடியாக இருக்குது. வெண்டைக்காய் கட் பண்ண வெண்டைக்காய், வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் போட்டிருக்கேன், கருவேப்பிலை, ஒரு சின்ன தக்காளி போட்டிருக்கேன் நான். வாங்க நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வெடிக்கட்டும். வெடித்ததுக்கப்புறமா வெங்காயமும் இந்த பச்சை மிளகாயும் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் வதங்கணும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு. ஸோ நம்ம இப்போ தக்காளியை ஆட் பண்ணிடலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கணும். இப்போ இதோடய வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நம்ம நல்லா அந்த மசாலா வாசனை ப்ளஸ் இந்த டொமேட்டோ தக்காளி கொஞ்சம் இதுவாகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து வெண்டைக்காவை ஆட் பண்ணிடலாம். வெண்டைக்காய் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம உப்பு சேர்த்து கொஞ்ச நேரம் அப்படியே இந்த தண்ணியிலே நம்ம சிம்பிளை எடுத்துப்போம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. மூடி வச்சுருப்போம். பாருங்கள் கலர்ஃபுல்லாக இந்த குழப்ப தன்மை எதுவுமே இருக்காது. நீங்கள் இந்த இது ஒரு மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தக்காளி போட்டு சூப்பராக பாருங்கள், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். உங்கள் பிள்ளைகளை கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் சுட சுட நல்ல வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி உங்கள் பசங்களுக்கு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் த சேனல்.